சென்னை ஃபார்முலா கார் பந்தயத்தின் இரண்டாவது நாளான இன்று பிரதான பந்தய போட்டிகள் நடைபெற உள்ளன. இது பற்றிய கூடுதல் தகவலோடு கார் ரேஸ் நடைபெறும் இடத்திலிருந்து செய்தியாளர் ராமச்சந்திரன் நம்முடன் நேரலையில் இணைந்துள்ளார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ராமச்சந்திரன், வணக்கம். தற்போது என்னென்ன பிரதான போட்டிகள் நடைபெற இருக்கின்றன? பொதுமக்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது? மேலும் அவர்களின் ஆரவாரம் எப்படி இருக்கிறது? வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கு மற்றும் எஃப்ஐஏ எனப்படக்கூடிய சர்வதேச சான்றிதழ் காரணமாக நேற்று தள்ளி வைக்கப்பட்ட பிரதான தகுதி சுற்று இன்று நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சரியாக 10-15 மணிக்கு முதலில் பயிற்சி வகுப்புகள் பயிற்சி ரேஸுகள் துவங்கி பின்னர் 11:45 மணிக்கு பிரதான தகுதி சுற்று நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையான இன்று ஃபார்முலா 4 இந்தியன் சாம்பியன்ஷிப் லேக், அது மட்டுமல்லாமல் இந்தியன் ரேசிங் லீக் மற்றும் ஜேகே டயர் ஜூனியர் ஆகிய போட்டிகள் அடுத்தடுத்து நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக பிரதான பந்தயங்கள் காலை 10-15 மணிக்கு தொடங்கி இரவு 10:30 மணி வரை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று குறிப்பாக ஒட்டுமொத்தமாக 8 அணிகள் பங்கேற்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் சென்னை, கோவை, கொல்கத்தா, கொச்சி உள்ளிட்ட ஃபார்முலா 4இல் இருக்கக்கூடிய அகமதாபாத், பெங்கால், கோவா, சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட 8 அணிகள் பங்கேற்கும் என்றும் அறிவிக்கப்பட்டது. ஒரு அணிக்கு 2 வீரர்கள் வீதம் 16 பேர் கலந்து கொள்கிறார்கள். ஒவ்வொரு அணியிலும் 2 கார்கள் பயன்படுத்தப்படும். அதே போல இந்தியன் ரேஸ் லீக் பந்தயத்தில் 6 அணிகள் கலந்து கொள்கின்றனர். ஒரு அணியில் 4 பேர் இடம்பெறுவார்கள். அந்த வகையில் 18 வீரர்கள், 6 வீராங்கனைகள் என மொத்தம் 24 பேர் கலந்து கொள்கிறார்கள். ஒவ்வொரு அணியும் 2 கார்கள் வீதம் 12 கார்களை பயன்படுத்துவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போட்டியில் சர்வதேச நாட்டைச் சேர்ந்த வீரர்களான குறிப்பாக போர்ச்சுகல், செக் குடியரசு, பெல்ஜியம், டென்மார்க், மலேசியா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் முதல் சுற்று ஏற்கனவே கடந்த 24-25 தேதிகளில் சென்னை அடுத்த இருங்காட்டுக்கோட்டையில் நடைபெற்றது. தற்போது இன்று பிரதான தகுதி சுற்று இன்று சென்னையில் நடக்கிறது. அதை அடுத்து 3வது சுற்று போட்டி கோவையிலும் வரும் 13 மற்றும் 15 தேதிகள் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 4 மற்றும் 5வது சுற்றுகளை பொறுத்தவரை அக்டோபர், நவம்பர் மாதத்தில் கோவா மற்றும் கொல்கத்தாவில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2வது சுற்று காலை 10 மணி அளவில் பந்தய தட பரிசோதனை மற்றும் பாதுகாப்பு பரிசோதனையுடன் 2வது நிகழ்வுகள் தொடங்குகின்றன. 2வது நாளான இன்று பொழுதுபோக்கு அம்சங்கள் மற்றும் கார் சாகச நிகழ்ச்சிகளும், அது மட்டுமல்லாமல் பெண் ஓட்டுநர்களின் இருசக்கர வாகன அணிவகுப்பு நிகழ்ச்சியும் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியை பொறுத்தவரை சென்னை மாநகரத்துறையின் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது. கிட்டத்தட்ட 2400க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் 8000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ரசிகர்கள் பார்ப்பதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நேற்றும் இன்றும் சேர்த்து வாங்கியவர்கள், டிக்கெட்டை பெற்றவர்கள் இன்று பங்கேற்கலாம். இன்று மட்டும் பிரதான சுற்றுக்கு டிக்கெட் பெற்றவர்கள் இன்று பங்கேற்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொருவரும் எந்த இருக்கையில் அமர வேண்டும் என்றும் அவர்களுக்கு தெளிவான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. நேற்று பொதுவான அறிவுறுத்தல் இல்லாததால் இன்று சரியாக காலை 10 மணிக்கு துவங்கி இரவு 10:30 மணி வரை நடைபெறும் என்றும் முழுவதுமாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளது.